அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு சமுதாய பிரச்சனைகளையும் மார்க்க பிரச்சனைகளையும் நம்ம கையில் எடுத்து செயல்படுத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். பொதுவாக உங்களுடைய தான தர்மங்கள் ஜக்காத்துகளை எல்லாம் உங்களுடைய உறவினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வழங்குவதைத்தான் நாம் ஊக்குவித்து வருகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் உறவினர்களுக்கு கொடுக்க முடியாத சில பணிகளும் இருக்கிறது. அது மாதிரியான பணிகளுக்கு ஒரு அமைப்பின் வழியாகத்தான் அதை செய்ய முடியும் என்ற வகையில் நாம் சில செயல் திட்டங்களை எடுத்து செயல்படுத்தி வருகிறோம். அந்த வகைக்கு உங்களுடைய பொருளாதாரம் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது. குறிப்பாக ஒருவர் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பி நம்மை முஸ்லிம் அல்லாதவர் தொடர்பு கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு தேவையான எல்லா விதம் குர்ஆனுடைய தமிழாக்கம் உள்பட எல்லா விதமான நூல்களையும் இலவசமாகவே அனுப்பி வைக்கிறோம். இயலுமானால் அவருடைய இடத்திற்கு தேடி சென்று அவருக்கு தாவா செய்து புரிய வைத்து அந்த நூல்களை வழங்கி வருகிறோம். இந்த வகைக்கு ஒவ்வொரு நபர் கோரிக்கை வைத்தாரேயானால் ஒரு நபருக்கு 750-800 ரூபாய் அளவுக்கு அந்த நூல்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி யார் கேட்டாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிற யார் கேட்டாலும் அவர்களுக்கு இந்த புத்தகங்களை நம்ம அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியை நீங்கள் தனியாக செய்ய முடியாது. அப்போ இந்த பணிக்கு எங்களை தொடர்பு கொண்டு மக்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு இந்த பணியை செய்து கொள்வதற்கு நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது. அதுபோல் ஒருவர் இஸ்லாத்தை தழுவிய ஒரு ஆண் எனக்கு சுன்னத்து செய்ய வேண்டும் என்று நம்மை தொடர்பு கொண்டார்கள் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் இந்த சுமை அவருக்கு சுமத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சுன்னத்து செய்கிற செலவை நம்ம இங்கே சென்னைக்கு வர வைத்து இங்கே உள்ள சிறந்த மருத்துவமனையில் நம்ம அந்த சுன்னத்து செய்கிற வேலையும் செய்து கொடுக்குறோம். ஒரு நபருக்கு சுமார் 10,000 ரூபாய் வரை அதற்காக செலவாகும். இந்த வகையில் சுமார் 100 பேர் அளவுக்கு வருடத்திற்கு நம்ம அந்த சுன்னத்து செய்து கொடுக்குற வேலைகள் நடக்கிறது. அப்போ இதற்கானதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்ய முடியாது. இந்த மாதிரியான பணிகளுக்கு நீங்கள் ஒரு பொதுவான அமைப்பின் மூலமாக வழங்கினால்தான் இந்த பணிகள் செய்ய முடியும். அதுபோக இஸ்லாத்தை தழுவிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்க சட்டப்படி இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு அஃபிடவிட்டு போட வேண்டி இருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய பெயரை அரசாங்க கெஜெட்டில் மாற்ற வேண்டிய வேலை இருக்கிறது. இதற்காக வேண்டி அவர்கள் செல்லக்கூடிய செலவு, அதை மாற்றுவதற்குரிய கட்டணங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நபருக்கும் ஒரு 2,000 3,000 வரைக்கும் போக்குவரத்து செலவெல்லாம் சேர்த்தால் ஒரு 3,000 ரூபாய் அளவுக்கு அவர்களுக்கு செலவு ஏற்படும். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த செலவை சுமத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வகைக்கு யார் தொடர்பு கொண்டாலும் நம்ம தலைமையில் இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெயர் மாற்றத்துக்கும் கெஜெட்டில் பெயர் மாற்றுவதற்கும் அபிடவிட்டு போடுவதற்கும் உரியதை செய்துகிறோம். அதே போல் இஸ்லாத்தை தழுவிய பெண்களாக இருந்தால் அவர்களை ஒரு 45 நாள் முதல் 2 மாதம் வரை ஒரு மதரசாவில் சென்று கல்வி கற்க விரும்பினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நமது ஆதரவோடு செயல்படக்கூடிய மதரசாக்களுக்கு அவங்களை அனுப்புகிறோம். அவர்களுக்கு உரிய உணவு கட்டணம் கல்வி கட்டணம் எல்லாத்தையுமே நம்ம தலைமையிலேருந்து கொடுத்துறோம். தனி நிறுவனமாக நம்ம நடத்தாவிட்டாலும் இது மாதிரி நம்ம பொறுப்பேற்றுக்கொண்டு யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெண்கள் தொடர்பு கொண்டாலும் சரி அவங்களுக்கு 45 நாள் 60 நாள் வரைக்கும் உள்ள அந்த அவங்களுக்கு தேவையான தொழுகை சட்டம் நோன்பு சட்டம் அவங்க அடிப்படையில் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதுகளையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகளையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தேதியில் ஒரு 2-3 பெண்கள் அது மாதிரி படித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் வந்தாலும் அதை நம்ம செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதுக்குரிய மதரசாக்களில் பேசி அவங்களுக்கு சிறப்பு கவனம் எடுங்க என்று சொல்லி அந்த வேலையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகைக்கு ஒவ்வொரு மாணவிக்கும் என்ன செலவாகும் என்று நீங்கள் என்ன செய்யணும், உணவு கட்டணம் நம்ம கொடுக்குறோம், கல்வியுடைய செலவு மற்ற எல்லாத்தையுமே புத்தகங்கள் தேவையானது எல்லாமே நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல் இஸ்லாத்தை தழுவிய ஆண்கள் நாங்கள் 45 நாள் கல்வி திருத்தத்தில் சேர்றோம் என்று விரும்பி வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தலைமையிலே வைத்து 45 நாட்களுக்கும்
இஸ்லாமிய அடிப்படை போதனைகள், தொழுகை செய்முறை விளக்கங்கள், இன்னும் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு, தங்கும் வசதி, உணவு எல்லாம் இலவசமாக கொடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான வகைகளுக்கு நீங்கள் இஸ்லாத்தை தழுவிய ஆண்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதற்காக வேண்டியும் உங்களுடைய பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இது மாதிரியான பல பணிகளை நம்ம எடுத்து செய்கிற காரணத்தினால் இந்த பணிகளை திறம்பட செய்வதற்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்வதற்கு நிதி ஆதாரம் தேவைப்படுகிறது. அதுபோக அவசர மருத்துவ உதவிகளுக்காக எங்களை தொடர்பு கொள்கிறார்கள். ஒரு விபத்து ஏற்பட்டுவிடும் அல்லது ஒரு பெரிய நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்திருப்பார்கள். அவங்களுக்கு வாழ்வாதாரம் போதுமானதாக இருக்காது. நம்மளால் இயன்ற அளவுக்கு ஏதாவது உதவி செய்தால் அவங்களுடைய சுமை குறையும் என்கிற வகையில் யார் தொடர்பு கொண்டு எந்த இயக்கம்லாம் பார்க்க மாட்டோம். யார் தொடர்பு கொண்டாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் இருக்கிற நிதி ஆதாரத்துக்கு தக்கவாறு அவங்களுக்கு மருத்துவ உதவியும் அளித்து வருகிறோம். இருப்பு வைத்து கொள்வது கிடையாது, வர வர கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வகைக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுக்க முடியாது, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது என்ற வகையில் உங்களுடைய ஜக்காத்து வகைகளெல்லாம் குடும்பத்தார்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி பணிகளுக்கு செலவு செய்வதற்கும் அதுக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. அதை செய்வதாக இருந்தால் ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனங்கள் மூலமாக செய்யும் பொழுது தான் அந்த பணியை நீங்கள் செய்ய முடியும், பங்கெடுக்க முடியும். அதுபோல் சிறுவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதாவது ஆதரவற்ற சிறுவர்கள், தாய் தந்தை இல்லாதவங்க அல்லது தகப்பனால் கைவிடப்பட்ட அந்த சிறுவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வேலைக்கு அனுப்பிடுறாங்க. பெற்றோர்கள் படிக்க வைக்காமல் அவங்கள வேலைக்கு அனுப்பிடுறாங்க. நம்ம வேலைக்கு அனுப்பக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனையோடு என்ன செய்கிறோம் என்று கேட்டால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாதத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதுபோக யூனிஃபார்மு, ஸ்கூல் பேக்கு, அந்த வகைக்குரிய செலவையும் கொடுத்து வருகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக இப்படி பல மாணவர்கள் இந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் 8ஆம் வகுப்புக்கு மேலே உள்ளவர்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்குறோம். ஆனால் அவர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்திட்டாங்கன்னா அந்த உதவி நிப்பாட்டிடுவோம். நிறுத்தாமல் அவங்க படிக்கணும் என்கிற ஒரு நிபந்தனையோடு படித்துவிட்டு அவங்க ஒரு தரமான வாழ்க்கையை நோக்கி போகணுமாக இருந்தால் கல்வி அவசியம் என்பதற்காக வேண்டி, அந்த சிரமத்தை குறைப்பதற்காக வேண்டி இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். சிறுவர் இல்லம் என்று முதலில் நம்ம நடத்தி கொண்டிருந்தோம். அந்த சிறுவர் இல்லத்தில் பெருமளவுக்கு செலவு செய்து பெரிய அளவுக்கு நன்மை இல்லை. பெரும்பாலும் அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவோம். நம்மளோட இருக்கிற நேரமே குறைவாக இருக்கும். அவங்களுக்காக வேண்டி வார்டன் போடுறது, ஆசிரியர் போடுறது, சமையல்காரர் போடுறது என்று ஒரு மாணவருக்கும் 10,000 ரூபாய் அளவுக்கு செலவாகிறதை கவனத்தில் கொண்டு அவ்வளவுக்கு செலவழிக்கிற அளவுக்கு நமக்கு மார்க்க கல்வி கொடுக்க முடியாது. உலக கல்வி கற்பதுக்கு அனுப்பிடுறோம். நம்மளோட இருந்து தீனை கற்றுக்கொள்வதற்கு கூட அவங்களுக்கு போதுமானது இருக்காது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அதை விட குறைந்த அளவு தாயோட இருந்து கொண்டே, உறவினருடைய இருந்து கொண்டே அவர்கள் ஊர்லேயே கல்வி கற்கட்டும் என்பதற்கு தான் இந்த திட்டத்தை கையில் எடுத்தோம். இந்த வகையில் சுமார் 50 மாணவர்களுக்கு இதுவரைக்கும் அந்த உதவிகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த வகைக்கு நீங்கள் உதவி செஞ்சீர்கள் என்று சொன்னால் நிறைய பேர் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. நிறைய மாணவர்கள் எங்களையும் இணைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறது. நிதி ஆதாரத்தை பொறுத்து அப்பப்போ உதவிகள் வருவதை பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த வகைக்கு, அதாவது ஏழை அனாதைகள் அனாதைகளுக்கு உதவி செய்யணும்னு இருக்கா இல்லையா, அனாதைகளுக்கு உதவி செய்தல் என்பது அனாதை விடுதியில் வைத்து செய்வதை விட அவங்களுடைய உறவினர்களோடு இருந்து கொண்டு அந்த உதவியை செய்வது அதிக பயன் தரும், குறைந்த ஒரு செலவாகவும் இருக்கும் என்கிற வகையில் இந்த திட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். அந்த வகைக்கு உதவி செய்ய விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு மாணவனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளலாம், அல்லது 5 மாணவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளலாம், அல்லது அந்த வகைக்குன்னு நீங்கள் ஒரு தொகையை கொடுத்தீர்களே ஆனால் அது தனி கணக்காக உங்களுக்கு அது பராமரிக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறது, செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி ஏராளமான பணிகளை நம்ம செய்கிறோம். இந்த பணிகளுக்கு பெரும்பாலும் இந்த ரமலான் மாதத்தில் தான் உதவிகள் தருகிறார்கள். பொதுவாக எப்போவுமே தரலாம் என்றாலும் இந்த ரமலான் மாதத்தில் தான் மக்கள் உதவிகளை அளிக்கிறார்கள் என்ற வகையில் இந்த ரமலான் மாதத்தில் நிதிகளை மக்களை சந்தித்து நிதி திரட்டுவதற்காக இந்த சகோதரர்களை உங்களுக்கு நியமித்திருக்கிறோம். இந்த சகோதரர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள், உங்களை நேராக சந்திப்பார்கள். சந்தித்து உதவி கேட்கும் பொழுது அவர்கள் வழியாக உங்களுக்கு எந்த வகைக்கு நீங்கள் செலவழிக்க விரும்புகிறீர்களோ அந்த வகைக்கு நிதி உதவியை தாராளமாக வழங்குங்கள். யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை இப்போ இதில் காட்டுறோம், பார்த்துக்கிறங்க. இந்த புகைப்படத்தில் காணப்படக்கூடியவர்கள் தான் இந்த வருடம் ரமலானுடைய வசூலுக்காக பொறுப்பேற்றிருக்கிறார்கள்.
இப்போ நாங்கள் திரட்டி தர்றோம், அல்லாவுக்காக செய்கிறோம் என்று முன் வந்திருக்கிறார்கள். அந்த சகோதரர்களை பற்றிய விவரத்தை தந்திருக்கிறோம். அதுபோக நீங்கள் உதவி செய்ய விரும்பினீர்கள் என்று சொன்னால் நம்ம தலைமையுடைய அக்கௌண்ட் விவரமும் இதில் காட்டியிருக்கிறோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நேரடியாகவும் உதவி செய்யலாம். இதை ஒரு அறிவிப்பாக செய்து கொடுக்குறோம்.